தொகுதியிலும் கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னேன். எப்படி சொல்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவாக தளபதி பக்கம் இருக்கிறார்கள், அதை வைத்து தான் சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்படி போனபோது 44 தொகுதியில் மட்டும் தவிர 40 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி 130 136 தொகுதி உதயசூரியன் என்று சொன்னால் அதில் 1/3 பங்கு டெல்டா மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை மிக பெருமையாக எடுத்து சொல்லுகிறோம். சென்னையில் 22 தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது, திருவள்ளூரில் 10 தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது, காஞ்சிபுரத்திலே 10 தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது. ஆக 40 40 80 90 தொகுதியில் இந்த 4-5 மாவட்டங்களிலே கழகம் வந்திருக்கிறது. எனவே இன்னமும் ஒவ்வொரு கலைஞருடைய நிகழ்ச்சி, கலைஞருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை 100 நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது 100 நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய மாவட்ட கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகம், தெற்கு மாவட்ட கழகம் 100 நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அத்தனை அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள், அத்தனை மாவட்ட கழக செயலாளரும் வந்திருக்கிறார்கள், அத்தனை கழக முன்னோடி பெருமக்களையும் அழைத்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் அதை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். இப்போதே எங்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது, இன்றைக்கு இருக்கிற பொது உறுப்பினர் கூட்டத்தில் தோழர்கள் வந்திருப்பதை பார்த்து மிக சிறப்பாக இந்த 3 தொகுதியிலும் தமிழகத்தில் அதிகமான வாக்குகளை பெறுகிற தொகுதியாக இது இருக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை. எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய செயல்பாட்டுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கழகத்தில் பணியாற்றுகிற கழக தோழர்கள், கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்திலே சொல்கிற போது வேலை வாய்ப்பினை மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும், தொண்டர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை தந்திருக்கிறார். நம்முடைய தோழர்களுக்கு அதிகமான நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை, தவறு செய்தல்ல, நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை நாம் பெற்று தருவதிலே முன்னணியாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய அறிவிப்பை காட்டு இன்னும் இருப்பது நமக்கு 1.5 ஆண்டு காலம்தான். 4 மாத காலம் கடைசியில் அதிகாரிகள் எலெக்ஷன் மூடுக்கு வந்து விடுவார்கள், எலெக்ஷனுடைய இதுக்கு வந்து விடுவார்கள். அதற்குள்ளாகவே எங்களால் இயன்றளவு உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு உழைக்க முடியுமானால் அதை ஒரு பெருமையாக நினைத்து நாங்கள் உழைப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன 3 வருடம் கழித்து இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால், முதல் ஆண்டு 10 மாத காலத்தில் கொரோனா என்று வந்து நாடே 2 ஆண்டு காலம் சம்பித்து போய்விட்டது. அந்த நாளில் எதையுமே எந்த அரசிலிருந்து எதையும் செய்ய முடியாத நிலையில் இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நியாயமாக நேர்மையாக கிடைக்க வேண்டிய பணியை நம்முடைய தோழர்களுக்கு நீங்கள் செய்து தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பணியை தொடர்ந்து அமைச்சராக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் அதை உழைப்பதிலே பெருமையாக கருதி நாங்கள் அதை செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இப்போது அணி செயலாளர்களை பற்றியெல்லாம் ஒருங்கிணைப்பு குழுவிலே அணி செயலாளர்கள் அழைத்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த இடத்திலே அணி செயலாளர்கள் இல்லையோ அந்த அணி செயலாளர் விடுபட்டிருக்கிற இடத்திலே பூர்த்தி செய்யவும், மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இளைஞரணி செயலாளர்னு சொல்லியிருக்கிறார். இளைஞரணி செயலாளரோடு நெருங்கி இருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் நிச்சயமாக அவரிடமும் அதை எடுத்து சொல்லியிருப்பார்கள். விரைவில் இன்னும் பல பேருக்கு பல புது பொறுப்புகள் இந்த கழகத்தின் சார்பாக வழங்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, கழகத் தோழர்கள் நீண்ட காலமாக ஊராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று 5 ஆண்டு காலம் முடியப் போகிறது. அடுத்து நகராட்சி தேர்தல் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு பிறகு நகராட்சி தேர்தலும் வர இருக்கிறது. இதற்கிடையில் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த வேண்டும் என்று பல்வேறு பகுதியிலிருந்து அப்படி வந்திருக்கிறது. அதே போல் பால்வளத்தக்க தேர்தலும் நடத்த வேண்டும் என்று வந்திருக்கிறது. எனவே கழகத் தோழர்கள் நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள், அந்த பதவியெல்லாம் உங்களை வந்து சேரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே கழகத்தை பொறுத்தளவு நானாக இருந்தாலும் மகேஷாக இருந்தாலும் தொடர்ந்து தளபதி அவனுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த செயல்படுகிறோம். இந்த கழகம் வலுவாக இருந்தால்தான், மேடையில் விட்டிருக்கிற கழக தோழர்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, கழகம் வலுவாக இருந்தால்தான் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட கழகத்தை கண்ணை போல் காத்து தொடர்ந்து கலைஞர் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்றைக்கும் நாம் உறுதுணையாக இருந்து இந்த கழகத்தில் பாடுபடுவோம் என்று சொல்லி வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தெற்கு மாவட்ட கழகத்திற்கு, குறிப்பாக அமைச்சர் மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கூட்டம் சிறப்படைய வேண்டும். இந்த கூட்டத்தின் மூலமாக கழகம் சிறப்படைய வேண்டும். கழகம் சிறப்படைவதன் மூலமாக தெற்கு மாவட்டம் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.